மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி அமோகமா இருக்கு. மிதுன ராசிக்கு விரயத்துல வரக்கூடிய குரு பகவான், விரயத்துல வரக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல குரு பகவான் வந்து விரய செலவுகளை ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்திலிருந்து பார்வை பலனாக உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பார். 4ஆம் வீட்டில் ஏற்கனவே பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கேது பகவான் சில வம்பு வழக்குகளை, சில தலைவலிகளை, சில மன அழுத்தங்களை, சில நோய்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் மாற்றி நோயை சரி பண்ணக்கூடிய குரு பகவான், பிரச்சனையை தீர்க்கக்கூடிய குரு பகவான், தனக்காரகனாக வருமானத்தை கொடுத்து அதன் மூலியமா பிரச்சனை தீர்ப்பார் அப்படின்றதே நிதர்சனமான உண்மை. இந்த குரு பயிற்சி காலம் என்பது மிதுன ராசிக்கு அவ்வளவு சரியில்லை. அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா 15/10/2024 குரு வக்ர காலத்துல யோகத்தை பெற முடியும். சனி வக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய சனி வக்ரகாலம் என்று சொல்லக்கூடிய 19/6/2024 4/11/2024 வரை சனி வக்ரகாலத்திலையும் சில பிரச்சனைகளை கொடுத்து அவற்றை சரி செய்வார். குரு நேரடி பலனாக இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு இல்லை. சனி வக்ரகாலமும் சரியில்லை. ஆனால் குரு வக்ரகாலமும் சனி வக்ரகாலம் நிவர்த்தியும் உங்களை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போகும். பயப்படவே கூடாது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கர்ம வினைகளை முழுமையாக தீர்க்கக்கூடிய குரு பயிற்சி. உங்களுடைய கர்மா என்ன இருந்துச்சோ, ஏற்கனவே வந்து நிறைய வந்து கர்மா ஆக்டிவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா விதி பயன் அப்படின்னு சொல்லணும்ல, அதான் கர்மா. அந்த விதி பயனால் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருந்தீர்கள். அந்த துன்பம் எல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சு இது எல்லாம் விதி பயன்தான், இதை நம்ம வந்து அனுபவிச்சு தான் ஆகணும்னு புரிந்து கொண்டு அவற்றை இந்த குரு பயிற்சியின் மூலியமாக நிவர்த்தி செய்யும் போது இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கும். குரு வக்ர காலத்துல பல நன்மைகளை வாரி வழங்குவார். மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பா மாயவரத்தில் இருக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி, அங்க மட்டும்தான் நந்தி மேல தட்சிணாமூர்த்தி அமர்ந்திருப்பார். வாய்ப்பு உள்ளவர்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகாவது மாயவரம் வள்ளலார் கோயில் அருள்பாலிக்கக்கூடிய மேதா தட்சிணாமூர்த்தி போய் பாருங்க. அப்புறம் வணங்கிட்டு வாங்க. அவரோட போட்டோ எடுத்துட்டு வந்து வச்சு வியாழக்கிழமை காலையில 6 to 7:30 யமகண்ட நேரத்துல அவருக்கு தீபம் காட்டி வணங்கி கொள்ளுங்க. சித்தர்களை வழிபாடு செய்யுங்க. குரு பகவானுக்கு வந்து மஞ்சள் வஸ்திரம் சாத்தி வணங்குங்க. பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவிடுங்க. இந்த குரு பயிற்சி வக்ர காலத்தில் அமோகமாக இருந்து பல்வேறு லாபங்களை வழங்கி யோக சனித காலத்தில் உங்களுடைய பழைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து வரும் காலத்தில் சிறப்பாக வாழ வழிவகுக்கும். 85% உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வக்ர காலத்தில் யோகத்தை தரும் என்பதே நிதர்சனமான உண்மை.